Hello students, this is Iqbal. 12th standard physicsல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் சாப்டர் 1ல இருந்து. ஓகே, இங்க என்ன கேக்குறாங்கன்னா டைபோல் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிறதுல டைபோல் மூமெண்ட் என்ன? இப்போ ரெண்டு சார்ஜோடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. டைபோல் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த சார்ஜ் அதோடைய டிஸ்டன்ஸ், ஓகேவா, ஆரிஜின்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய பொசிஷன் வெக்டார். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ரைட் சைடு, நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ரைட் சைடு வந்து நம்ம பிளஸ் ஐ வெக்டர் இருக்கணும், லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ் ஐ வெக்டர், ஐ கேப்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி ஒய்ல வந்து மேலே வந்து ஜே கேப் எடுக்கணும், இங்க கீழே வந்து மைனஸ் ஜே கேப், அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ டைபோல் மூமெண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்க போறோம். டைபோல் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க வந்து எதுல இருக்கு? அதாவது சார்ஜ் வந்து Q, ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து A, ஓகே, அதோடைய பொசிஷன் வெக்டார் லெஃப்ட் சைடுனா மைனஸ் ஐ பிளஸ், அடுத்தது இங்க பாருங்க, இந்த சார்ஜ் வந்து Q, ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து A, ஓகே, இது ரைட் சைடுல இருக்கு, அப்போ பிளஸ் ஐ கேப். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா, அப்ப QAI பிளஸ் QAI. அப்ப ரெண்டும் என்ன இருக்கு? கேன்சல் ஆயிருமா? நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்ப இங்க டைபோல் மூமெண்ட் வந்து 0. செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஆரிஜின்ல இருக்கு, கரெக்டா எக்ஸாக்டா எங்க இருக்கு? ஆரிஜின்ல இருக்கு. ஸோ சார்ஜ் வந்து Q, இங்க டைபோல் மூமெண்ட், சார்ஜ் வந்து Q ஆரிஜின்ல இருக்கு, அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 0, சரியா? 0. அப்போ அதோட தான், அது பொசிஷன் வெக்டர் எழுத முடியாது. பிளஸ் இங்க சார்ஜ் வந்து Q, டிஸ்டன்ஸ் வந்து A, பொசிஷன் வெக்டர் வந்து ரைட் சைடுல இருக்கு, அப்போ பிளஸ் ஐ கேப், ரைட் சைடு இருந்தா பிளஸ் ஐ கேப், அவ்வளவுதான். 0 இன்டு Q 0 விட்டுருங்க, மிச்சம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? QAI. இதுதான் இதோட டைபோல் மூமெண்ட். ஓகேவா? இப்போ C பார்க்கலாம். Cல டைபோல் மூமெண்ட் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்குவோம். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஓகேவா? சார்ஜ் வந்து -2Q, டிஸ்டன்ஸ் வந்து A, இது மேல இருக்கு, அப் சைட்ல இருக்கு, அப்போ J கேப், பாசிட்டிவ் J கேப், பிளஸ் இது சார்ஜ் வந்து Q, ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து 2A, ஓகே, டவுன்ல இருக்கு, அப்போ மைனஸ் J கேப், ஓகேவா? அப்போ -2QA J கேப் பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? மைனஸ், இந்த 2 முன்னாடி போட்டுக்கோங்க, 2QA J கேப், ரெண்டுமே சேம் தான், நெகட்டிவா இருக்கா, அப்ப ரெண்டையும் சேர்த்துனா -4QA J கேப், சரியா? இப்போ D பார்க்கலாம். இதுல டைபோல் மூமெண்ட் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். P ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இங்க என்ன இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவா இருக்கு, -2Q, டிஸ்டன்ஸ் வந்து ஏவா இருக்கு, ஆரிஜின்ல இருந்து A, லெஃப்ட் சைட்ல இருக்கு, அப்போ மைனஸ் ஐ கேப், சரியா? மைனஸ் ஐ கேப். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஓகேவா, பிளஸ் Q, ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து A, அப் சைட்ல இருக்கு, அதனால J கேப். இங்க பாருங்க, இங்க என்னவா இருக்கு அப்படின்னா இதுவும் பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்கு, ஓகே, பாசிட்டிவ்ல இருக்கு, சரியா? பாசிட்டிவ்ல இருக்கு, பிளஸ் Q, டிஸ்டன்ஸ் வந்து A தான், பட் டவுன்ல இருக்கு, அப்ப மைனஸ் J கேப். இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2QAI கேப் பிளஸ் QAJ கேப் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் QAJ கேப். அப்ப இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 2QAI கேப் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்?